ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான, டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல புரோட்டீன் ரிச்சா, ஃபைபர் ரிச்சான ரெசிபி. நம்ம சேனல்ல அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இது போல ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுல்ல நான் 1/2 டம்ளர் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். கடலை பருப்புல அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. அதனால இது டைஜஷனுக்கா இருக்கட்டும், பிளட்ல இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கா இருக்கட்டும், மசிலை பில்ட் பண்றதுக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே டம்ளர்ல 1/2 டம்ளர் துவரம் பருப்பு. துவரம் பருப்புல அதிகப்படியான ஃபைபர் இருக்கு. அதனால டைஜஷனுக்கு, வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அயன், ஃபோலேட், பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பில் புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து. உளுந்தில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அயன், கால்சியம், மினரல்ஸ் இருக்குது. கால்சியம் இருக்கிறதுனால நமக்கு பேக் போன் பெயின் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பருப்பு எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 முறை நல்லா கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 வரமிளகாவும் போட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், எல்லா பருப்புமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சிக்கலாம். இது போல் அரைக்கும்போது நல்லா நைஸாக பருப்புகள் எல்லாமே அரைப்படும். இந்த எல்லா பருப்பையும் ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். இதுக்கு நல்ல ஒரு காரசாரமான சைடிஷ் ரெடி பண்ணிடுவோம். 4 வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 6 தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 6 பல்லு பூண்டு, ஒரு கை நிறைச்ச கொத்தமல்லி, கை நிறைச்ச கருவேப்பிலை. காரத்துக்காக நான் 3 பச்சை மிளகா சேர்த்துறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு, ஒரு சின்ன துண்டு புளி. இதையும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இது போல் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் நிறைய தண்ணி சேர்த்துல, கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன். கடாய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனோட குறைவாக கடலைப்பருப்பு, இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக அப்படியே வறுப்பட்டு வந்த உடனே அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தை எண்ணெயில் ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது இவ்வளோ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா இந்த எல்லா சட்னியுமே நம்ம சாப்பிட போகிறதில்ல, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். அதனால அதிகமாக எண்ணெய் கிடையாது. இது கூடவே நான் 1 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ண வேண்டாம், மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க வச்சுருக்கேன். சட்னி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவுமே பார்த்தோம்னா நல்லா புளிச்சு நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. இதை ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணது போல் நல்லா எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். இட்லி போட போகிறதுனால ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா வேகாது, ரொம்ப சப்புன்னு ஆனது போல் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக சாஃப்டாக வரும். நம்ம எல்லா ரேஷியோவும் கரெக்டாக போட்டிருந்தாலுமே இந்த தண்ணி ஊற்றுற பதம் நம்ம கரெக்டாக பார்க்கல அப்படின்னா இட்லி ஒழுங்காக வராது. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும். இட்லி பிளேட் குழிக்குள்ள எல்லாமே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிக்குழியுமே மாவை ஊற்றிட்டு இதை நான் 10 நிமிஷம் ஃப்ளேம் ஆனில் வச்சு வேக வச்சுட்டு 5 மினிட்ஸ்
ஃப்ளேம் அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 75% ஆறுனதுக்கு அப்புறமா தான் நான் வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வெந்து வந்திருக்குன்னு. மாவு கொஞ்சம் தண்ணி ஆனால் கூட இந்த ப்ளஃபினஸ் வராது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார சட்னியோட தான் நான் சாப்பிட போகிறேன். நல்ல ஒரு ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஒரு இட்லி ரெசிபி தான். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியாக நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள்.